ஹலோ, கிராண்ட்மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். இப்போ அடுத்தாப்புல என்ன வரப்போகிறது? நவராத்திரி கொலு வரப்போகிறது. கொலுவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக அதை கொண்டாட போகிறோம். சரி, கொலுப்படிகள் அமைக்கும் முறையை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? கொலுப்படிகளை 5, 7, 9 அல்லது 3 கூட வைக்கலாம் என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். கொலு வைக்கும் பொழுது முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகள், பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகளை இடம்பெற வேண்டும். ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஆறாவது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள், அதாவது சங்கராச்சாரியார் பொம்மை அப்படி அது மாதிரி பெரிய பெரிய மகான்களோட பொம்மைகளை வைக்கணும். 9வது படியில் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை ஆகிய உருவங்களையும், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எல்லாத்தையும் அந்த மேல்படியில் வைக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் நடுவு நாயகமாக கோலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபரா சக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். டெய்லி கொலுவுக்கு முன்னாடி லலிதாம்பாள் ஸ்லோகம் எல்லாமே சொல்லணும். தினசரி சுவாமி பூஜை பண்ணி ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணணும். சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லாரையும் அக்கம் பக்கம் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து ஏதாவது ஒரு சுண்டல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை கொடுக்கணும். இப்போ நாங்கள் மடிப்பாக்கத்தில் எப்படி பண்ணுவோன்னா ஒரு 3 படிக்கட்டு கொலு வைப்போம். எங்கள் காலத்தில் பொம்மையெல்லாம் ரொம்ப கிடையாது. முக்கியமான பொம்மை லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார், இந்த 3 பொம்மையும் மேல்படியில் வச்சுட்டு, அப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச நிறைய கிஃப்ட்டு கிடச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிள்ளையார் பொம்மையை கொடுத்துருப்பா, நர்தன விநாயகர் அப்படின்னு என்னெல்லாமோ நிறைய, அப்புறம் ஃப்ளவர் வாஸு இதெல்லாம் கூட கொடுத்துருப்பா இல்லையா. அது போக வீட்டில் பல்லாங்கழி விளையாட சோவி இருக்கும் இல்லையா, அந்த சோவியை கூட நாங்கள் கடைசி தட்டில் வச்சு அதை அது அழகாக டிசைனாக வச்சுருப்போம். ஒரு வருஷம் ஒவ்வொரு டிசைனில் அந்த சோழியை வச்சு வைப்போம். அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம அழகாக கொண்டாடலாம். கீழ்த்தட்டில் தான் பொதுவாக நம்ம செட்டியார் பொம்மையெல்லாம் வைப்போம். செட்டியார் அம்மா அதை வச்சு, அப்புறம் எல்லா பருப்பு வகைகள்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவோம். என் தம்பியெல்லாம் கொலு வைக்கும்போது ஒவ்வொரு கதையும் வச்சுருப்போம். இப்போ காக்கா வடை சுட்ட கதை, பாட்டி வடை சுட்ட கதையோ காக்கா எடுத்துன்னு போகிறது இல்லையா அந்த கதை, அப்புறம் தண்ணி தாகம் எடுத்து காக்கா பானைக்குள்ளே கல்லை போட்டு அப்புறம் தாகம் தீர்த்துக்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு கதை. அது மாதிரி விதவிதமான கதைகள்லாம், விதமான கான்செப்டுன்னு சொல்லலாம். அது மாதிரிலாம் வச்சு கொலு பண்ணலாம். எங்கள் ஆற்றுல நாங்கள் கொலு பண்ணும்போது அக்கம் பக்கம் உள்ளவாள்லாம் கூப்பிட்டு பாட சொல்லுவோம். அவளும் நல்லா ஜாலியாக பாடுவோம். முதல்லாம் பாடும்போது நமக்கு தெரிஞ்ச பக்தி பாடல் தெரியலனா கூட சினிமாவில் வரக்கூடிய பக்தி பாடலும் பாடலாம். அது மாதிரி எங்களுக்கு எழுத மாதிரி உள்ளவங்களாம் ஒரு வாட்டி அழகாக அந்த தேவி ஸ்ரீதேவி அப்படிங்கிற சினிமா பாட்டை பாடினா அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி ஒருத்தர் எல்லோரும் கூப்பிட்டு எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இப்போ கெட் டுகெதர் மாதிரி நம்ம எல்லோரும் நம்மளை பார்க்கலாம். அவளை பார்த்து ஏதாவது சுண்டல் வாங்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்தில் கொலுவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க. விவாதத்தில் என்ன கொடுக்குறா. இதுக்காக கடையில் நிறைய விதவிதமான கிஃப்ட்டுக்கெல்லாம் கூட அவனுக்கு சேல்ஸ் ஆகும். இன்னும் சில பேர் வெத்தலை பாக்கில் சீப்பு, கண்ணாடி, குங்குமச்சிமிழ் இப்படி விதவிதமாகலாம் வச்சு கொடுப்பா. அப்படின்னு சில பேர் ப்ளவுஸ் பீட்டு கூட வச்சு கொடுப்பா. நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவளையும் சந்தோஷப்படுத்தி நாம்ளும் சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு தான் இந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி சமயத்தில் கோயில்களில் அம்பாளுக்கு விதவிதமான அலங்காரங்கள் நடக்கும். நான் மயிலாப்பூரில் பிறகு பார்த்தசாரி கோயிலில் கொலு வச்சுருப்பா. அதுபோல் அம்பாளுக்கும் விதவிதமான அலங்காரங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மடிப்பாக்கத்தில் போனால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் அம்பாளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம். அதில் குணாளம்மன்கிற கோயிலில் போய் பார்த்தேன்னா அம்பாளை
விதவிதமாக இன்னும் தன்னுடைய மகளை அலங்கரிக்கிற மாதிரி அந்த குருக்கள் வந்து அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருப்பார். எனக்கு நான் அப்போல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த காலத்தில் கூட நேராக போய் அங்கே இறங்கி அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் வீட்டுக்கே வருவேன். அந்த அளவுக்கு அம்பாளை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பா. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் கோயில்களுக்கும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில். இப்போ கோயில்களுக்கு போனால் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதனால் நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால் நவராத்திரியை எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. உங்களால் முடிஞ்சால் 9 படி 7 படி வைங்க. முடியலையா ஒரு 3 படி 5 படி அது வச்சா கூட போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அதை அலங்காரம் பண்ணுங்க. சில பேர் இந்த பார்க்கு இது மாதிரிலாம் கூட வச்சு பண்ணுவா. அது கூட நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி மக்களை கவர முடிய செய்யலாம். அதுக்கப்புறம் புல்லெல்லாம் வளர்கிற மாதிரி மண் ஒரு தாம்பாளத்துலேயே நம்ம மண்ணை பரப்பி அது வந்து வெந்தயத்தை முளைக்க போட்டு இல்லை கடுகை முளைக்க போட்டு அது குல்லுன்னு வளர்ந்துருக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து மிருகங்களுடைய பொம்மைகளை வச்சு அது என்னமோ ஒரு புல் தரையில் மிருகங்கள்லாம் இருக்கிற மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரிலாம் கூட செய்யலாம். இல்லை நீங்களும் இந்த இதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யுங்க. உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். வணக்கம்.